இப்போ Article-3 Interpretations. For the purpose of these rules, where applicable, words in the singular include the plural and the plural include the singular. ஓகே, எக்ஸாம்பிள் வந்து எல்சியில் ரெக்குயர்மெண்ட் வந்து 100 பென்ஸ் அப்படின்னு இருக்குது. பட் ப்ரெசென்ட் பண்ண டாக்குமெண்ட்டில் இன்வாய்ஸில் வந்து 100 பென் அப்படின்னு எழுதியிருக்கு அப்படின்றதுக்காக அது ஒரு டிஸ்கிரிப்பன்சி கிடையாது. அதுதான் சிங்குலர் இன்க்ளூட்ஸ் த ப்ளூரல் ஆர் த ப்ளூரல் இன்க்ளூட்ஸ் த சிங்குலர். ஓகே, a credit is irrevocable even if there is no indication to that effect. ஓகே, ஒரு எல்சி இஷ்யூ பண்ணியிருக்காங்க, அதில் irrevocable அப்படின்ற மீனிங் அப்படின்ற வேர்டு இல்லைன்னா கூட அது irrevocable தான். ஸோ irrevocable அப்படின்னா என்னென்னா, எந்த ஒரு டயத்துலையுமே அந்த எல்சியை கேன்சலோ அல்லது அமெண்டோ பண்ண முடியாது, அதை ரிட்டர்னும் எடுத்துக்க முடியாது. ஒன்ஸ் இஷ்யூ பண்ணது தான் திரும்ப எடுக்க முடியாது அப்படின்றது தான் அதோட மீனிங். பட் பெனிஃபிஷரி அல்லது இஷ்யூயிங் பேங்க் அல்லது கன்ஃபர்மிங் பேங்க் இஃப் எனின்ற மீனிங் என்னென்னா, ஏதோ ஒரு கன்ஃபர்மிங் பேங்க் எல்சியில் இருந்தான் அப்படின்னா இந்த 3 பார்ட்டியோட கன்சர்ன் இருந்தால் வேணால் எல்சியை கேன்சல் பண்ணலாம் அல்லது அமெண்ட் பண்ணலாம். ஓகே, a document may be signed by handwriting, facsimile, signature, perforated signature, stamp, symbol or any other mechanical or electronic method of authentication. ஓகே, ஸோ பெனிஃபிஷரி வந்து டாக்குமெண்ட்ஸ் ப்ரெசென்ட் பண்ணுறான் எல்சி படி, அந்த டாக்குமெண்ட் வந்து இப்படி தான் சைன் ஆகிருக்கணும் அப்படின்ற ஒரு ரெக்குயர்மெண்ட் இருந்தால் அப்படி தான் சைன் ஆகிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த டாக்குமெண்ட் எப்படி வேணால் சைன் ஆகிருக்கலாம். ஸோ Article 17 படிக்கும்போது இதோடைய ஃபுல் டெஃபினிஷன் உங்களுக்கு புரியும். Article 17 என்ன சொல்லியிருக்கோன்னா, இந்த டாக்குமெண்ட் இப்படி தான் சைன் ஆகிருக்கணும் அப்படின்னா அப்படி தான் சைன் ஆகிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இப்போ இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிற மாதிரி எதில் வேணால் சைன் ஆகிருக்கலாம். ஹேண்ட் ரைட்டிங்கோ, ஃபெசிமெயிலோ, இல்லை பெர்ஃபரேட்டட்னா டாட் வச்சு சிக்னேச்சர் போட்டிருப்பான். ஸோ எந்த மீன்ஸ் ஆஃப் சிக்னேச்சர் வந்து அவன் வந்து இதுதான் சிக்னேச்சர் அப்படின்னு சொல்கிறான்னா அந்த மீன்ஸ் ஆஃப் சிக்னேச்சர் இருக்கலாம். அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஓகே, a requirement for a document to be legalized, vised, certified or similar will be satisfied by any signature, mark, stamp or label on the document which appears to be satisfy that requirement. ஓகே, இப்போ எல்சியில் மென்ஷன் ஆகிருக்கு, ஒரு டாக்குமெண்ட் வந்து எனக்கு லீகலைஸ் ஆகிருக்கணும் அல்லது இந்த மாதிரி விசேஜ் ஆகிருக்கணும். ஸோ ஒரு கவர்மெண்ட் பார்ட்டி வந்து சைன் பண்ணியிருக்கணும், ஒரு கெசட்டட் ஆஃபீஸர் வந்து சைன் போட்டிருக்கணும், இந்த மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா அந்த ரெக்குயர்மெண்ட் வந்து அந்த டாக்குமெண்ட்லேயே ஃபுல்ஃபில் ஆகிற மாதிரி ஒரு இது இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சீல் இருக்குது, அந்த சீல் கீழே வந்து கலெக்டர் இல்லை தாசில்தார் அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் மென்ஷன் ஆகிருக்கு. அவங்களும் ஒரு கவர்மெண்ட் இதை சேர்ந்தவங்க தான். ஸோ அவங்களாலே லீகலைஸ் பண்ணலாம். இந்த மாதிரி இருக்குது, அந்த டாக்குமெண்ட்டே அந்த ரெக்குயர்மெண்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னா அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ branches of a bank in different countries are considered to be separate banks. ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் HSBC இந்தியா இருக்குது, ஸோ HSBC UK இருக்குது. இந்த ரெண்டுமே HSBC பிரான்ச் தான், HSBCயோடைய பிரான்ச் தான். ஆனால் ரெண்டுமே டிஃப்ரெண்ட் கண்ட்ரியில் இருக்கிறதுனால டிஃப்ரெண்ட் பேங்க் தான். ஓகேங்களா? ஓகே, branches of bank in different countries are considered to be separate banks. பட் இதில் ஒரு சின்ன டவுட் வரலாம் உங்களுக்கு. branches of bank in different countries தானே டிஃப்ரெண்ட் பேங்க், சேம் கண்ட்ரிலே இருந்தால் அது சேம் பேங்க்கா அப்படின்றது. ஸோ சேம் கண்ட்ரிலே இருந்தால் சேம் பேங்க் தான், அது எப்படின்றது ஆர்டிக்கிள் பின்னாடி வர்ற ஆர்டிகிள்ஸில் நம்ம பார்ப்போம். ஓகே, terms such as first class, well known, qualified, independent, official, competent or local used to describe the issuer of the document allow any issuer except the beneficiary to issue the document. ஓகே, இதோட மீனிங் என்னன்னா, ஒரு எல்சியில் இந்த மாதிரி இஷ்யூ பண்ணியிருக்கு, எப்படின்னா சொல்லியிருக்கு, அப்ளிகண்ட் வந்து ஃபில் பண்ணியிருக்கான். அப்ளிகண்ட்டுக்கு என்னென்னா, ஒரு சில சமயம் டாக்குமெண்ட்ஸ் வந்து பெனிஃபிஷரியை இஷ்யூ பண்ணக்கூடாது. ஏன்னா இப்போ என்னோடய பொருள் நானே நல்லா இருக்குன்னு சொல்லி டாக்குமெண்ட் இஷ்யூ பண்ணுவேன். அப்படி இஷ்யூ பண்ணக்கூடாதுன்றதுனால தான் அப்ளிகண்ட் வந்து இந்த வேர்ட்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பான். எப்படி சொல்லியிருப்பான் அப்படின்னா, எனக்கு வந்து இன்வாய்ஸ் எனக்கு வந்து ஒரு பர்டிகுலர் சர்டிஃபிகேட் டு பி இஷ்யூட் பை ஃபஸ்ட் கிளாஸ் பீப்புள் அல்லது வெல் நோன் குவாலிஃபைட் பீப்புள் அல்லது இண்டிபெண்ட் பீப்புள், ஏதாவது ஒரு லோக்கல் பீப்புள் அந்த மாதிரி ஏதாவது வேர்டு மென்ஷன் பண்ணியிருந்தான் அப்படின்னா அந்த டாக்குமெண்ட் யார் வேணால் அந்த எல்சியில் இஷ்யூ பண்ணலாம். பெனிஃபிஷரியை ப்ரிப்பேர் பண்ணி இஷ்யூ பண்ணக்கூடாது, அதுதான் அதோட மீனிங். Okay, unless required to be used in a document, words such as prompt, immediately or as soon as possible will be disregarded. Okay, unless required to be used in document அப்படின்றதோட மீனிங் என்னென்னா, இந்த டாக்குமெண்ட்டில் எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்லாமல் அது எங்கே யூஸ் பண்ணாலுமே, ஒரு எக்ஸாம்பிள் prompt, immediately or as soon as possible, இந்த வேர்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ அப்ளிகண்ட் வந்து எல்சி இஷ்யூ பண்ணுற கண்டிஷன்ஸில் சொல்லியிருப்பான், இந்த எல்சி கிடச்ச உடனே as soon as possible, இம்மீடியட்லி இல்லை உடனே எனக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவான். ஸோ அந்த மீனிங்க்கு வந்து அந்த வேர்டுக்கு வந்து ஒரு மீனிங்கே கிடையாது அந்த எல்சியில். அது எங்கே இருந்தாலுமே டிஸ்ரிகார்ட் பண்ணிடலாம். ஸோ அது தேவையில்லை, அந்த வேர்டு இருக்கணுன்றது அவசியமே இல்லை. அப்படி இருந்தாலும் அதை டிஸ்ரிகார்ட் பண்ணிடலாம், ஏன்னா அதுக்கு மீனிங் இல்லை அப்படின்றதுனால. ஓகே, த எக்ஸ்பிரஷன் ஆன் ஆர் அபவுட்
or similar will be interpreted as a stipulation that an event is to occur during a period of 5 calendar days before until 5 calendar days after the specified date. Both start and days are included. ஓகே, ஸோ இதுதான் வந்து கொஞ்சம் கவனமாக கவனிக்கணும். ஓகே, ஆன் ஆர் அபவுட். இப்போது எக்ஸாம்பிள் வந்து எல்சி அப்ளிகேஷனில் இஷ்யூங் பேங்க் இஷ்யூ பண்ணுற 700 என்ன இருக்குது அப்படின்னா, ஷிப்மெண்ட் பெனிஃபிஷரிக்கு நம்ம இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் எல்சி வழியாக. என்ன சொல்கிறோன்னா, ஷிப்மெண்ட் டு பி ஹேப்பன் ஆன் 7th Jan அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆன் 7th Jan, ஆன் ஆர் அபவுட், அது மீனிங் என்னென்னா ஆன் ஆர் அபவுட்னே இருக்காது ப்ரிஃபிக்ஸில். ஆன் அல்லது அபவுட் அப்படின்ற இந்த 2 வேர்டில் ஏதாவது ஒன்று தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த 700 அப்ளிகேஷனில் 700 என்ன இருக்குது அப்படின்னா, ஷிப்மெண்ட் டு பி ஹேப்பன் ஆன் 7th Jan அப்படின்னா, இது வந்து எப்படின்னா பெனிஃபிஷரிக்கு நம்ம கொடுக்குற ஒரு கிரேஸ் டைம். அந்த கிரேஸ் டைம் எப்படி இருக்குன்னா, எக்ஸாக்டாக அந்த டேட்டில் அவனால் ஷிப்மெண்ட் பண்ண முடியாது. ஆன் 7th Jan அப்படின்னு சொல்லிட்டோம்னா 7th Jan மார்னிங்லேருந்து நைட்டுக்குள்ளே அவன் ஷிப் பண்ணக்கூடிய போர்ட் வந்து க்ளோஸ் ஆகிருக்கலாம், அல்லது அவனுக்கு கூட்ஸ் ரெடி ஆகாமல் இருக்கலாம், அல்லது டாக்குமெண்ட் பில் ஆஃப் லேடிங் இஷ்யூ பண்ணுற கம்பெனி வந்து டாக்குமெண்ட் இஷ்யூ பண்ணாமல் இருக்கலாம், ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கலாம். அதனால தான் அந்த ஆன் அப்படின்ற மீனிங்க்கு என்ன அப்படின்னா, அந்த டே விட்டுட்டு முன்னாடி 5 நாளும் பின்னாடி 5 நாளைக்குள்ளேயும் அவன் ஷிப்மெண்ட் பண்ணலாம். ஸோ 7th அப்படின்னு கொடுத்துருக்கான் அப்ளிகேஷனில், 700 வந்து எல்சி டு பி டாக்குமெண்ட் டு பி ஷிப்ட் ஆன் 7th Jan அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான் அப்படின்னா, 7th Jan விட்டுட்டு 5 நாள் ப்ரீவியஸாக எடுத்துக்கலாம். 6, 5, 4, 3, 2, 7க்கு அப்புறமா 8, 9, 10, 11, 12. ஸோ டோட்டலாக 7 இன்க்ளூட் பண்ணி அவன் வந்து 11 days அவன் ஷிப்மெண்ட் பண்ணலாம். இந்த 11 daysக்குள்ளே அவன் எப்போ ஷிப்மெண்ட் பண்ணாலுமே அந்த ஷிப்மெண்ட் வந்து ஒரு வேலிடான ஷிப்மெண்ட் தான். ஸோ இதில் ஆன்ற மீனிங்கும் ஒன்று தான், அபவுட்ன்ற மீனிங்கும் ஒன்று தான். ஸோ ஷிப்மெண்ட் டு பி ஹேப்பன்ட் அபவுட் 7th Jan அப்படின்னா கூட இதையும் எடுத்துக்கலாம். ஸோ டோட்டல் 11 days இன்க்ளூடிங் அந்த மிடில் டேவும் சேர்த்து அப்படின்றது தான் அதோடைய மீனிங். ஓகே, ஸோ இதை வச்சு கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வரும். டேட் கேல்குலேஷனுக்காக கொஸ்டின்ஸ் வரும். ஓகே, த வேர்ட்ஸ் to, until, till, from and between when used to determine a period of shipment include the date or dates mentioned. ஓகே, ஸோ இது என்ன அப்படின்னா, ஒரு எல்சி ஒரு 700 என்ன இருக்குது அப்படின்னா, ஷிப்மெண்ட் டு பி ஹேப்பன்ட் ஃப்ரம் 10th Jan to 12th Jan அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த வேர்டில் எங்கேயாவது மென்ஷன் ஆகிருக்கும் அப்படின்னா, எங்கே அந்த வேர்டுடைய ஸ்டார்ட் அண்ட் எண்ட் டேட் மென்ஷன் ஆகிருந்தாலும் அந்த டேட்டும் இன்க்ளூடட். இது ஜென்ரல் இங்கிலீஷ் மீனிங் தான். ஃப்ரம் 10th Jan to 12th Jan அப்படின்னா 10 இன்க்ளூடட், 11 + 12 இன்க்ளூடட். ஸோ 3 days அவனுக்கு அலவுடு. ஓகே, அப்படி வந்து ஃப்ரம் டு இல்லாமல் ஷிப்மெண்ட் டு பி ஹேப்பன்ட் டில் 7th Jan அப்படின்னா 7th Jan இன்க்ளூடட். 7th Jan நைட் வரைக்கும் அவன் எப்போனாலும் ஷிப்மெண்ட் பண்ணலாம். ஓகே, பிட்வீன் 10th and 12th Jan அப்படின்னா கூட 10th அவன் ஷிப்மெண்ட் பண்ணலாம், 11th 12th ஷிப்மெண்ட் பண்ணலாம். ஸோ அதுதான் மீனிங். ஓகே, இன்னொன்று, அண்ட் த வேர்ட்ஸ் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் எக்ஸ்க்ளூட் த டேட் மென்ஷன். ஸோ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இது ஜென்ரல் மீனிங் தான். பிஃபோர் 7th Jan அப்படின்னா 6th நைட்டு 12 o'clock அவன் ஷிப்மெண்ட் முடிச்சிருக்கணும், இல்லைங்களா? அல்லது ஆஃப்டர் 7th Jan அப்படின்னா 7th Jan நைட்டு, அதாவது 8th Jan காலையில் 12 o'clock மேலே தான் அவன் ஷிப்மெண்ட் ஆரம்பிச்சிருக்கணும். அதுதான் அதோட மீனிங். ஜென்ரல் இங்கிலீஷ் மீனிங் தான், கொஞ்சம் இன்டர்பிரேஷன் தான் அந்தந்த இடத்துல மாறும். ஓகே, அடுத்தது, த வேர்ட்ஸ் ஃப்ரம் அண்ட் ஆஃப்டர் வென் யூஸ் டு டிட்டர்மைன் அ மெச்சூரிட்டி டேட் எக்ஸ்க்ளூட் த டேட் மென்ஷன்டு. ஓகே, இது மேலே நம்ம சொன்னது to, until, till, from, between இதெல்லாமே ஷிப்மெண்ட் பீரியடுக்கு, அதாவது பெனிஃபிஷரி கிட்ட எல்சி போய் ரிசீவ் ஆனதுக்கப்புறம் பெனிஃபிஷரி எல்சியில் படித்து இந்த டேட்டுக்குள்ளே ஷிப்மெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு டிட்டர்மைன் பண்ணுறது தான் மேலே நான் சொன்னது. பட் இங்கே சொல்லியிருக்கிற ஃப்ரம் அண்ட் ஆஃப்டர் வென் யூஸ் டு டிட்டர்மைன் த மெச்சூரிட்டி டேட்னா, இப்போ பெனிஃபிஷரி வந்து டாக்குமெண்ட்ஸ் ப்ரெசென்ட் பண்ணதுக்கப்புறம் இஷ்யூயிங் பேங்க் வந்து ஒரு மெச்சூரிட்டி செட் பண்ணுறான் அப்ளிகண்ட்டுக்கு, நீ 60 நாளைக்கு அப்புறம் பே பண்ண அப்படின்னு சொல்கிறான். ஃப்ரம் 10th Jan யூ ஹாவ் டு பே ஆஃப்டர் 60 days அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னா அந்த டே எக்ஸ்க்ளூட் பண்ணிவிட்டு அடுத்த நாள்லேருந்து கவுண்ட் பண்ணணும். ஸோ இன்னிலேருந்து நீ 60 days பே பண்ணணும் அப்படின்னா இன்றைக்கி விட்டுட்டு தான் நீ 60 days கவுண்ட் பண்ணி அவன் பே பண்ணணும், இன்னையை சேர்த்து பே பண்ணக்கூடாது. ஓகே, அதுதான் மெச்சூரிட்டி டேட்டுக்கும் ஷிப்மெண்ட் டேட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. இங்கே தான் நிறைய கன்ஃபியூஷன் வரும். ஓகே, த டேர்ம்ஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃப் ஆஃப் த மந்த் ஷால் பி கன்ஸ்ட்ரக்டட் ரெஸ்பெக்டிவ்லி as the 1st to 15th and 16th to the last date of the month, all dates inclusive. ஓகே, இதுவும் என்னென்னா ஷிப்மெண்ட்டுக்கு தான் சொல்கிறான், ப்ரெசன்டேஷனுக்கு இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஷிப்மெண்ட் அப்ளிகேஷனில் ஃபில் ஆயிருக்கு, ஷிப்மெண்ட் டு பி ஹேப்பன்ட் ஆன் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் ஜான்வரி அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ ஜான்வரி வேணால் பிப்ரவரியே எடுத்துக்கலாம்.
ஃபஸ்ட் ஹாஃப் ஆஃப் ஃபிப்ரவரி அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் ஆஃப் ஃபிப்ரவரி அப்படின்னா 1ஆம் தேதியிலேருந்து 15th வரைக்கும் அவன் ஷிப்மெண்ட் பண்ணலாம், 15th நைட்டு வரைக்கும். அதுதான் ஃபஸ்ட் ஹாஃப். ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. ஸோ செகண்ட் ஹாஃப் எப்படின்னா, ஏன்னா ஒரு மந்தில் 30 இருக்கும், ஒரு மந்தில் 28 இருக்கும், ஃபிப்ரவரிலாம் 28 தான். ஸோ இன்னொரு மந்தில் 31 இருக்கும். ஸோ இந்த மாதிரி வரும்போது அவங்களால பர்டிகுலராக டிட்டர்மைன் பண்ண முடியாது. அப்படின்றதுனால செகண்ட் ஹாஃப் எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா, 16th அந்த மந்தில் என்ன லாஸ்ட் டே இருக்கோ அந்த லாஸ்ட் டே வரைக்கும் அவன் ஷிப்மெண்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிப்ரவரினா 28 தான் இருக்கும்னு இல்லை, லீப் இயர் வரும்போது 29 days வரும். ஸோ February 29 வரைக்கும் அவன் ஷிப்மெண்ட் பண்ணலாம். ஜனவரினா 31 days வரைக்கும் ஷிப்மெண்ட் பண்ணலாம். அந்த மாதிரி. ஓகே. The terms beginning, middle and end of the month shall be constructed respectively as the. ஸோ ஓகே, இதுவும் அப்படி தான். இப்போ எக்ஸாம்பிள் பிகினிங் ஆஃப் த மந்தில் அவன் ஷிப்மெண்ட் பண்ணோம் அப்படின்னு எல்சியில் இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டுலேருந்து 10th அவன் ஷிப்மெண்ட் பண்ணணும். அல்லது மிடில் அப்படின்னா 11th 20th நைட்டுக்குள்ளே அவன் பண்ணணும். அப்படி இல்லை எண்ட் அப்படின்னு இருந்துச்சுன்னா, அந்த எண்டுன்ற மீனிங்க்கு மந்த்லி வேரி ஆகுன்றதுனால 21st டேட்லேருந்து எண்ட் ஆஃப் தி மந்த், 21st included and the last date included. So இதுதான் Article 3.